பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி இந்த நாளிலே, பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை தொழுது கொள்ள வந்த உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாம் ஆசீர்வதித்து, நம்முடைய இந்த சேனலை பார்க்கிற உங்க ஒவ்வொருவரையும் அவர் தாமே நினைவுகூர்ந்து நடத்துவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிச்சூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னமா ஒரு நன்மையும் குறைவிடா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பெரிய பிரச்சனை எதிரானா இதுதான். எல்லாத்தையும் தேடுவாங்களே தவிர தேவனை தேட மாட்டாங்க. இல்லையா? எப்போ ஒரு மனுஷனை தேவனை தேடுவாங்க? ஒரு மனுஷன் எப்ப தேடுவாங்க? எப்ப தேடுவாங்க? மனிதர்கள் ஆண்டவரை எப்ப தேடுவாங்க? கர்த்தருடைய கிருபைனால. அல்லேலூயா. மனிதனுடைய உதவி அந்த மனிதனுக்கு சரியா செட் ஆகல, உதவி ஆகல, அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு செட் ஆகல, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அப்பதான் கடவுளுன்னு ஒருத்தரை பார்ப்பான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கூட இருக்கும். ஒருவேளை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, ஆராதனை வேலையில ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் சொன்னார், சீடர்களை பார்த்து, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? எப்படி? ஒரு சப்பானி நடக்க முடியாதவன் அப்படியே இருந்திருந்தா எந்த தொல்லை இல்லை. நடக்க வச்சதுதான் பிரச்சனை. நடக்க ஆரம்பிச்சோன்னு உக்காந்து அந்த இடத்த மறந்துட்டான், ஆண்டவரையும் மறந்துட்டான். கண்ணு தெரியாத குருடனா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. கண்ணு தெரிஞ்ச உடனே போயிட்டான். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா? தேவனை தேடுவதில் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கிறாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன திருவார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம். தேவ சமூகத்திலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவன் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை என்ன பண்ணாராம்? பெரியவனாக. யாருதான் பெரியவனாக்க முடியும் ஒரு மனுஷன்னா? ஆண்டவர் தான் செய்யணும். தேவ பிள்ளைகளே, 1000 சத்தியங்களை கேட்கிறவர்களே, 1000 ஆராதனைகளை செய்கிறவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒரு மனுஷனை யார்தான் உயர்த்தணும்னா ஆண்டவர் தான் உயர்த்தணும். கர்த்தருடைய கிருபை.
தேவனுடைய பிரசன்னம். எங்க போனாலும் சரி, ஆண்டவருடைய துணை இல்லாம யாராலையும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஒரு மனிதனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறணும், ஒரு காரியம் உனக்கு ஜெயமாகணும்னா கூட முதல்ல அவர் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும். அவருடைய இரக்கம் இல்லாம, அவருடைய கருணை இல்லாம, அவருடைய கிருபை இல்லாம இந்த பூமியில ஒன்னும் செய்ய முடியும். ஆனா இங்கே சாலமோனோ கூட கடவுள் இருக்கிறார். அவர் இருந்து என்ன செய்யறாரு? அவனை மிகவும் பெரியவனாக்குறார். வாசிங்க, அதே 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயுதம் பண்ணின ஸ்தலத்துக்கு கிரியாத்தாமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் அங்கு இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரின் குமாரன் செபலேயாவின் உண்டு பண்ணின வெங்கல பலிபீடம் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனாங்க. அல்லேலூயா. தேவனிடத்துல யார் ஒரு மனுஷன் நாடி வரார்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இங்கே சாலமோனாக இருக்கட்டும், ஆதி தகப்பனாகிய ஆதாமா இருக்கட்டும், ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபு இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், தானியாலா இருக்கட்டும், சாத்ராக்கா இருக்கட்டும், மேஷாக்கா இருக்கட்டும், 12 சீடர்களா இருக்கட்டும், மரியாளா இருக்கட்டும், மார்த்தாளா இருக்கட்டும், வேத புத்தகத்தில் இருக்கிற இந்த ராஜாக்களாக இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிதான பதிவு படைத்துள்ளா இருந்தாலும் சரி, தேவனை நாடி போனவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இருமா போடும், பெருமையோடும், அகந்தையோடும் கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு முறப்போடு இருக்கிறவங்க கிட்ட கடவுளை வாசம் செய்யணும். யாரை தேடி போனார் ஆண்டவர்? மோசே பக்தர் மூலமா வழிபட்டு வந்ததான வனாந்தரத்தில் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை அங்க என்ன இருந்ததான்? தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு கிரியாத்தாமில் இருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் பண்ணின தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் அங்க இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரின் குமாரன் பெசலேயேல் என்ன பண்ணின வெங்கல பலிபீடம் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் என்ன செய்தாங்களாம்? அதை நாடி போனாங்களாம். அல்லேலூயா. எதை நாடி போனாங்க? ஆண்டவரை நாடி போனாங்க. அது சபையாரா இருந்து, கர்த்தருடைய கிருபையில நீ ஆசாரினா இருந்து, நீ ஒரு ஊழியக்காரனா இருந்து, ஊழியக்காரியா இருந்து, நீ தேவனை நாடி போனா தான் உனக்கு ஆசீர்வாதமா தவிர, இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? வீட்டுல உக்காந்துக்கின்னு அவரு தேடி வரணும், இவங்கன்னா பெரிய மிட்டா மிராசு பாரு இவங்க எல்லாம். அல்லேலூயா. வீட்டிலேயே உக்காந்துப்பாங்க. சங்கீத புஸ்தகம் 34:10 கர்த்தர் சொன்னார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. எப்ப தேடுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் தேடுவோம், ஓடியாருவாங்க. நான் ரொம்ப கஷ்ட காலம், இந்த காலம் பயங்கரமான காலம். தேவ பிள்ளைகளே, பிசாசானவனுக்கு விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகிற காலமா இந்த காலம் இருக்கிறது. தேவனை நாடி போறதில்ல, வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கின்னு லைவ் போதான். லைவ் என்னது? எங்கேயோ ஒருத்தர் பேசுவாரு,
இந்த அம்மா வந்து கிச்சன்ல காய் வறுத்துக்கினே பார்ப்பாங்க லைவ். ஆண்டவரை தேடி போக மாட்டாங்க, ஆண்டவரை நாடி போக மாட்டாங்க. ஆனா பொண்ணுக்கு ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளைக்கு பையனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்கணும்னா ஊர் ஃபுல்லா நாடி தேடுவாங்க. உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா டாக்டர் எல்லாம் தேடி தேடி போவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நாடி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாலமோன் உயர்ந்ததுக்கு காரணம் என்னடன்னா, தன் பிதாக்கள் வழிபட்ட தேவனை நாடி போனார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நாடி போன யாவரையும் தேவன் கைவிட்டதா சரித்திரம் கிடையாது. தேடுங்கள் கண்டடைவீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால எத்தனையோ பேர் மணிக்கணக்கா, எத்தனையோ அவரா, எவ்வளோ கார்லயும் பஸ்லயும் பிளைட்லயும் ஹெலிகாப்டர்லயும் கடவுளை தேடி போறான். ஆனா தேவன் நம்மளை தேடி வந்தார். உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். தேவப்பிள்ளையே, நீ உயர்வடையணும்னா அவரை நாடி வரணும். அவரை நாடி வந்தா தான் கர்த்தருடைய கிருபை. தெருவில் இருக்கிற நாய் இருக்க, அதுக்கு பசி ஆறணும்னா நீ சாப்பிடுற நேரத்துல வாசல்ல வந்து அது நின்னா தான் நீ இறக்கப்பட்டு அதுக்கு ஒரு பிடி சாப்பாடு போடுவ. அந்த நாய் உன்னை நாடி வரலன்னா சாப்பாடு கிடையாதுக்கு நாய்க்கு. அல்லேலூயா. ஆனா நீ என்னன்னா கர்த்தர் கிருபையில தேவனை தேடுவதில்லை, தேவனை நாடுவதில்லை, உனக்கு மனம் இல்லை. ஆனா ஒரு நாள் உன்னை தேடி வர தேவன் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அது 2 நாளாகம் 1:6 வாசித்து பாருங்க. அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெங்கல பலிபீடத்தின் மேல 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யறாரு? இந்த மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னடன்னா, தேவனை தேடுறதுல குறை வைக்கல. தேடுறது மாத்திரமா, பலி செலுத்தினான். தேவ பிள்ளைகளே, தேடி வர்றது மாத்திரம் இல்ல, தேடி வந்து தேவனை நீ தொழுது கொள்ளணும். தேடி வந்து தேவனுக்கு பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலிகளை, பான பலிகளை, காணிக்க பலிகளை, நன்றி பலிகளை தேவனுக்கு செலுத்தணும். நீ வந்துட்டு சும்மா வந்து கல்லா உட்கார்ந்து இருக்க கூடாது. என்ன செய்யணுமா? சிலர் எல்லாம் கர்த்தருக்கு இப்படி இப்ப ஆராதனை நந்தன் இருக்கும், பெரிய பெரிய சபைங்க எல்லாம் ஒரு மூலையில தூங்கி இருப்பாங்க, ஒரு மூலையில அப்படியே உக்காந்து சாஞ்சி இருப்பாங்க. எதுக்கு சபைக்கு போறாங்க? தூங்குறதுக்கு. எதுக்கு சபைக்கு போறாங்க? கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து சாஞ்சி பார்த்துன்னு உக்காந்துக்கிறதுக்கு இல்ல இல்ல இல்ல. உன் உயர்வுக்கு, நீ வாழ்க்கையில பெரிய காரியங்களை சாதிக்கணும்னா தேவ சமூகத்தை நாடி போக வேண்டும். நாடி போற நீயோ நானோ என்ன செய்யணும்? பலி செலுத்து. இங்கே சாலமோன் பலி செலுத்து. என்னன்னா, அங்கே கர்த்தருடைய கிருபையினாலே 1000 பலிகளை செலுத்துகிறார். ஆடு மாடு பலி செலுத்துகிறார் மனிதன் கர்த்தருடைய கிருபையினால. அப்படின்னா பலி செலுத்துறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். பலி செலுத்தணும்னா என்னென்ன வேணும்? முதல்ல தெய்வ பயம் வேணும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வேணும், ஆண்டவர் தான் இதெல்லாம் நமக்கு செய்யறாருன்னு நன்றி உணர்வு வேணும். அப்படி இல்லைன்னா நீ தேவனை தேட முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது, துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, அவரை நாடி போக முடியாது. பிள்ளைகளே, சாலமோன் உயர்வுக்கு காரணம், உன்னுடைய உயர்வுக்கு காரணம் கர்த்தருடைய பிள்ளையை யோசிச்சு பாரு. 6 நாள் வேலை செய்யற, ஓடுற, வேலையை தேடி நாடி ஓடுற, நல்லதுதான். 7வது நாள் தேவனை தேடி வரணும்.
நன்றி உணர்வுள்ள மகனா மகளா கர்த்தருடைய கிருபையினால வந்து பலி செலுத்தணும். நன்றி பலிகளை செலுத்தணும். ஆண்டவரே, நீ மாத்திரம் என் வாழ்க்கையில இல்லைன்னா இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா நான் இருந்திருக்க முடியாதுன்னு தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை நீ ஏறெடுக்க. அப்பொழுது உன் பலிகளிலே பிரியப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் உனக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற இடத்திலே மனஸ்தாபப்படுவார். உனக்கு இரக்கம் செய்கிற இடத்துல இரக்கம் செய்வார். சுகம் கொடுக்கிற இடத்துல சுகம் கொடுப்பார். ஆசீர்வதிக்கிற இடத்துல ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதெல்லாம் இல்லாம வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கின்னு டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு செல்லில யூடியூப் வருது அதை பார்த்துட்டு ஒன்னும் பண்ண முடியாது. சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. வாசிக்கலாம் 7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புறதை என்னிடத்துல கேளு. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப இந்த செய்தியை பாருங்க. தேவனை நாடி போகிற சாலமோனுக்கு, பலி செலுத்த போகிற சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகிறார். தரிசனமாகிறது மாத்திரம் அல்ல, பேசுறாரு. ஹல்லேலூயா. துட பிள்ளைய யார் கூட பேசுறாரு? ஆண்டவரே. சபைக்கே வராத வீட்டுக்குள்ளே உட்காந்துங்கிறங்கிட்ட பேசுவாரா? ஆராதனை செய்யாத, துதிக்காம, ஜெபிக்காம, பாடாம, வீட்டிலே உட்காந்து டிவி பார்த்துக்கின்னு யூடியூப் பார்த்துக்கிற உனக்கு கடவுள் பேசுவாரா? இங்க ஆண்டவர் பேசுறாரு. எப்படி பேசினாரு? டிவி மூலியமா வந்து பேசினாரு. எப்படி பேசுறாரு ஆண்டவர்? சிலர் இப்போ கடவுளுடைய டிவி பார்த்துட்டு அதுல வர அட்ரஸுக்கு காணிக்க அமைச்சிருவாங்க. அது ஏறுவாயமா? தேவ பிள்ளைகளே, இந்த மனிதன் தேவனுடைய கிருபையினாலே தேவனை தேட தன்னை தாழ்த்துகிறார். இவருக்குள்ளதான சகலவிதமான காரியங்களை ஒதுக்கி வைத்து தேவனை தேட வேண்டிய காரியத்திலே அவர் ஒரு நாளும் அவர் வந்து குறை வச்சதே இல்லை. தேடி போறார், நாடி போறார், பலி செலுத்துறார், செலுத்தி தேவனை தொழுது கொள்ளுகிறார். கர்த்தருடைய மகா பெரிய கிருபைனா, தேவனுடைய மகிமை, தேவன் ஆராதனை செய்கிறார், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். கர்த்தருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படுவதா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை நாடி வரணும். இப்ப கேட்கிறாரு, எப்படி? அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புறத என் இடத்துல கேளு. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சுராசரங்களையும் லோகத்தையும் படைத்த எம்பெருமான் ஆண்டவரை நம்புகிற மனிதனை தேடி வந்து காட்சி கொடுக்கிறார். என்ன வேணும் கேளு. அல்லேலூயா. என்ன பலி செலுத்துறியே, என்ன தொழுது கொள்றியே, என் மேல நம்பிக்கையா இருக்கிறியே, என்ன பாடுறியே, என்ன நாடி வந்திருக்கிறியே, என்னை தேடி வந்திருக்கிறியே, என் மேல நம்பிக்கையா இருக்கிறியே, என்ன வேணும் நீ கேளு. நான் சர்வ வல்லம் உள்ள தேவன். வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்கையும் லோகத்தையும் படைத்து காட்டுவர்கள், நாட்டுவர்கள், ஊரும் பிராணி, பட்சி, சூரிய சந்திரங்களை உண்டாக்கின தேவன் நான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முன்னோர்களின் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நான். இப்புச்சக்கரத்தை நான் சகலத்தையும் ஆளுகை செய்கிற சர்வேஸ்வரன் நான். என்ன வேணும் கேளு. என்ன கேட்டாரு? அல்லேலூயா. வாசிங்க 8 வாசித்து பாருங்க. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து
என்ன சொல்றாரு? நன்றி சொல்றாரு. முதல்ல எட்டோன்னே கேட்டு இல்ல, ஜோபம் பண்ணாம, பலி செலுத்தாம, சர்ச்சைக்கு வராம, உடனே எனக்கு ஆண்டவரே இது கொடுன்னு கேட்கல. ஒரு படியா வர, ஒரு படியா வர. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, இந்த சாலமோனு ஒரே நாள்ல பெற்று நான் நினைச்சிருக்கிறியா? கிடையாது. இந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு எத்தனை வருஷம், எத்தனை பலிகளை செலுத்தினாரோ தெரியாது. தேவனை தேடி போகிறார், விசுவாசத்தோட போறாரு. தன் தகப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு போறாரு. அப்பா சாலமோனே, உன் தகப்பன் நான் சொல்றேன், தாவீது கேளு. இந்த உலகம் பொய்யான உலகம் அப்பா. அண்ணன் தம்பியா இருக்கட்டும், தாய் தோப்பனா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. ஒரு வருஷம் என் தகப்பன் ஒரு பெரிய காரியத்தை எனக்கு செய்தார். என் வாழ்நாள்ல நான் மறக்க முடியாதது. என்னை சுமந்த என் தகப்பன் 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தாரு. கடைப்பிள்ளை தான் நானு. என்ன ஆடுமைக்கு அனுப்பினார். 7 பிள்ளைகளை படிக்க வச்சார். பட்டு பீதாம்பரங்களையும் விலையுணர்ந்த ரத்தினங்களினாலும் பிள்ளைகளை அழகு பார்த்தார். நாட்டுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டு தேவன் ஊழியக்கார வீட்டுக்கு அனுப்பும் போது என்னை என் தகப்பனும் மறந்துட்டான், என் சகோதரம் மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் மறக்கல. நான் நாடி போன தேவன் என்னை தேடி வந்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நாடி போன தேவன் என்னை தேடி வந்து என் மேலே அபிஷேகத்தை வைத்து என்னை ஆசீர்வதித்து இன்னைக்கு இப்படிப்பட்டதான செல்வாக்கோடு வாழும்படி என் தேவன் என்னை செய்தார். இப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, நான் தேவனை நாடி போனதுனால. அதனாலதான் அந்த மனுஷன் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படிதான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படிதான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கரங்களை தட்டி அல்லேலூயா. தன் மகனுக்கு தாவீது ராஜா சொல்லு, மகனே
எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையும் நீ ஆண்டவரை மறக்க கூடாது. அவருக்குள்ளத நீ அவருக்கு செலுத்துறதுல தவறக்கூடாது. நீ ஒரு பெரிய ராஜாவாக நீ இந்த பூமியிலே வலம் வந்தாலும் சரி, 10 குதிரைகள் பூண்ட தேரிலே நீ பவனி வந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய சகல சொத்துக்கு நீ அதிபதியா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு உண்டான நேரத்தை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது. இன்னைக்கு நான் போட்டிருக்கிற இந்த ஆடை அவரால வந்தது, இந்த பேர் அவரால வந்தது, இந்த பெருமை அவரால வந்தது, இந்த பணங்காசு அவரால வந்தது, இந்த வெள்ளி வைடூரியங்கள் அவரால வந்தது, இந்த ராஜ்யபாரியம் அவரால வந்தது. அவருதான். அவரை மறக்கவே கூடாது. அவரை நீ மறந்த அவர் உன்னை மறந்துடுவார். அதனால நாசில சுவாசம் உள்ள மனுஷன் மேலே உன் நம்பிக்கை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உன் நம்பிக்கை எல்லாம் இந்த அளவு உன்னை ஆசீர்வதித்த தேவன் மேல இருக்கணும். இது உபதேசம். இது ஒரு நாள் தேவாலயத்துக்கு வந்துட்டு 3 வாரம் வராம நின்னுமா இல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாரு? சாலமோன் தேவனை நோக்கி, தேவரியின் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவருடைய ஸ்தானத்துல ராஜாவாக்கி வச்சிருக்கிறேன். அவர் உட்கார்ந்த நாற்காலியில என்ன உட்கார வச்சிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய கிருபை, இது எவ்வளவு பெரிய மகிமை. வாசிங்க 9, 10. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின முத வாக்குத்தத்தம் உறுதிபடுவதாக, தேவரீர் பூமியின் தூள் அத்தனையா ஏராளமான ஜனத்தின் மேல் என்ன ராஜாவாக்கினே. இப்பொழுதும் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாய விசாரிக்கத்தக்கவர் யார் என்று கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன கேட்டாரு? ஆண்டவர் கேட்கிறாரு. சர்வ வல்லமுள்ள தெய்வம் என்ன கேட்டாரு? என்ன ஒண்ணுமே கேளுப்பா, உன்னுடைய பக்தி ரொம்ப சிறந்ததா இருக்குது, என்ன ஒண்ணுமே கேளு. நம்மள என்ன கேட்டிருப்போம்? சபையில இருக்கிற நம்ம சபை இல்லாம எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்ணி கேட்டுக்கிறோம். இந்த சபை இல்லாம இதுக்கு எத்தனையோ பேர் என்னவோ இந்த சபைக்காக என்ன பாடு, எனக்கு எவ்வளவு பாடு. ஒருவேளை ஆண்டு நம்மளுக்கு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? ஏமா என்ன இந்த புத்தி கேட்டிருந்த ஆண்டவரே, ஒரு நல்ல சபை கூட ஆண்டவரே, என்ன அதான் இந்த புத்தி மரமண்டி அதானே எப்படி கேட்டுன்னு கேட்டுக்கிறோம். ஒருவேளை நீ என்ன கேட்டிருப்ப? ஒரு வீடு கூட ஆண்டவரே. இல்லைன்னா என்ன கேட்டிருப்பான்? ஆண்டவரே ஒரு 30 சவரன் நகை வச்சுக்கிறேன், முழுவி எடுக்க போகுது, அதை மூட்டுக்கிறதுக்கு 30 சவரத்துக்கு நகைக்கு துட்டு கொடு ஆண்டவரே. நம்ம சக்திக்கு அப்படி இல்லை என்ன கேட்பான்? நடந்தாக்கா காலெல்லாம் வலிக்குது ஆண்டவரே. நம்ம கேட்கறது அதானே, கால் நோவு, கை நோவு, துட்டு வரணும், வீடு வேணும், இடம் கொடு, சர்ச்சு கொடு, சுகம் கொடு. நம்ம புத்தி அவள் தான். ஆனா அவர் என்ன கேட்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கூட ஆண்டவரே. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானத்தை தான் யார் தான் தரணும்? ஆண்டவர் தான் தரணும். எங்கன்னா விக்குதா ஞானம்? எங்கன்னா விக்குதா ஞானம்? எங்க விக்குது? ஞானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே என் தகப்பனுடைய ஸ்தானத்துல என்ன ராஜாவா வச்சிருக்கிறேன்,
உன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி எனக்கு நல்ல ஞானத்தை கொடு ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ வேலை செய்யணும்னா கூட ஒரு ஞானம் வேணும். உன் வீட்டை நீ ஒழுங்குபடுத்தினா கூட ஒரு ஞானம் வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை நடத்த ஒரு ஞானம் வேணும். இந்த தேசத்தை ஆள ஒரு ஞானம் வேணும். ஒரு இடத்துல பேசுறதுக்கு ஒரு ஞானம் வேணும். ஒரு நல்ல நண்பராக நீடித்த காலமா இருக்கணும்னா கூட ஞானம் வேணும். ஒரு சபையில நிலைச்சிருக்கணும்னா கூட ஒரு ஞானம் வேணும். ஞானம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. கணவனா கூட நீண்ட காலம் வாழணும்னா கூட ஞானம் வேணும். மனைவியா கூட ரொம்ப காலம் வாழனா கூட ஞானம் வேணும். எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது. ஞானம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உலகத்துல நன்மை செய்து நீ பாடு அனுபவிக்க வேண்டிய நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, காசு பணம் இருக்கிறதுனால இந்த சகலத்தை நீ ஜெயம் எடுக்கலாம், சமாதானமா இருந்துடலான்னு மாத்திரம் நினைக்காத. அந்த காசு பணம் இருந்தா கூட உனக்கு ஞானம் வேணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதைத்தான் கேட்கிற, எனக்கு ஞானத்தை கூட ஆண்டவர். வாசிங்க 11-12 வாசித்து பாருங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கேட்டபடினால ஞானம் விவேகம் தந்திருக்கிறதும் அல்லாம உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்கள் ஆக்கிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும். கரங்களை தட்டி எல்லாரும் 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 எல்லாரும். யோ பிள்ளைகளே, இவர் ஞானத்தை தான் கேட்டாரு. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு சொல்லுங்க. சாலமோனு ஞானம் கேட்டாரு, ஆண்டவர் பணம் கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பணத்துக்காக முதல் பணம், இந்த பொல்லாத பணம் இருக்குது பாருங்க. அடா 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 அடா. இந்த பணத்துக்காக பணத்தின் மேல மோகம் வைத்து பணத்தின் மேல அந்த நாட்டம் வச்சு 12 சீடர்ல ஒரு சீடன் யூதாசு செத்தே போயிட்டான். எது மேல? பணத்து மேல மோகம் வச்சு எத்தனையோ விசுவாசிங்க சபையை விட்டே போயிடுச்சு. பணம் எதுவும் கேட்டக்கூடாது, நீ எதுவும் வாய் திறந்து கூடாது. ஊழியக்காரன் இப்ப இருக்கிற ஊழி விசுவாசிங்களுக்கு கேட்டுட்ட சரியா போச்சு. பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்க வந்த தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லமுள்ள தேவனை நீ நாடி வரும்போது உன் இருதயத்தில் இருக்கிறதை சகலத்தையும் அறிந்த தேவன், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுன்னு சொன்ன ஆண்டவர் ஞானத்தை கேட்டார் கர்த்தருடைய மகா கிருபையினாலே. ஆனா தேவன் என்ன செய்தாரு? அதுதான் நம்முடைய தேவன். எவ்வளவு பெரிய தேவன்! ஆண்டவர் பேசுறாரு வார்த்தையினால. அவர் கொடுக்கிறது விலையேற பெற்றதுங்க. அல்லேலூயா. எப்படியா? உனக்கு முன்னாடியும் சரி உனக்கு பின்னாடியும் சரி நான் வருக மட்டும் உன்னை போல பணக்காரன் பூமியில யாரும் இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் கிடையாது. அப்படின்னா ஒரு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருந்திருப்பாரு. இப்ப இவ்வளோ பணத்துக்கு அதிபதியா இருக்க
இவர் செஞ்ச காரியம்னா தேவனை நாடி போனாரு, தேவனை பலி செலுத்தினாரு, தேவன் விரும்பினதை செஞ்சாரு. இப்போ நீ தேவனை நாடி போறதை விட்டுட்டு நீ தேவன் நாடி உங்ககிட்ட வரணும்னு வீட்லயே உட்கார்ந்து இருந்தா அப்படிதான் உட்கார்ந்துக்கணும். இல்லையா? தேவனை நாடி போறதுக்கு உன் பக்கத்தில் இருக்கிறவங்களே உன்னை விட மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கினே இருப்பாங்க உன்னை. நீ இவ்வளவு நாள் வாழ்ந்திய, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம இப்படி வாழ்ந்தோமே, நம்ம அப்படி வாழ்ந்தோமே, நீ இப்படி போயிட்டா எப்படிய, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், உங்க பங்காளிங்கிட்ட நாங்க எப்படி மூஞ்சி குத்து பேசுறது, உன் பொண்ணுக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்றது, நாளைக்கு எப்படி ஒரு இது வந்தாக்கா ஒரு இதுல நாங்க போய் கலந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உன்னை அப்படியே உட்கார வச்சுன்னு இருப்பாங்க. சீன்னு சொல்லி எழுந்து வா, உன் காரியத்தை கர்த்தர் நடத்துறாரா இல்லையா பாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, தேவனை நாடி வருகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். நாடி வந்தவங்களை எத்தனை லட்சம் கோடி மில்லியன் கணக்குல கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா உன்னை விட மாட்டாங்க, நாடி போக விட மாட்டாங்க. எதனா சொல்லிக்கின்னு இருப்பாங்க. பழைய தாத்தா கதை, பழைய ஆயா கதை, பழைய எல்லா கதையும் சொல்லின்னு உன்னை அப்படியே தான் வச்சுன்னு இருப்பாங்க. நீ அப்படியே தான் உட்காந்து இருக்கணும். எப்படியே தான் உட்காந்துக்கணும், இந்த டிவி பார்த்துக்கின்னு, யூடியூப் பார்த்துக்கின்னு இப்படியே தான் உன் காலம் போகுமா தவிர நீ சர்ச்சில் உட்காந்து தேவனை ஆராதனை பண்ண மாட்ட. ஆனா இந்த சாலமோன் என்ன செய்தாரு? வனாந்தர பகுதிக்கு தேவனை நாடி போகிறார். நாடி போய் தேவனுக்கு பலி செலுத்துகிறார். தேவனுக்கு பலி செலுத்துறது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கிறார், தேவனை ஆராதனை செய்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். இவ்வளவு பக்தி உள்ள மனிதனை கண்டு தேவனே இறங்கி வருகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தேவ பிள்ளைகள் திரளான ஆஸ்திக்கு சொந்தக்காரரா மாத்துறாரு. வாசிக்கலாம். உபாகம் எழுதின புஸ்தகத்துல கர்த்தருடைய கிருபை பாருங்க தேவ பிள்ளைகளை. உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் தேவ பிள்ளைகளே 14:2 வாசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்க, பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய கிருபை இப்ப என்னடான்னா, உலகம் எங்கும் உள்ள ஜனங்களை கடவுள் பார்க்கிறாரு. 7 கண்ணுடைய தெய்வம், 7 பொன் குத்துவளுக்கு மத்தியிலே உலாவுகிறவர், 7 நட்சத்திரங்களை தன் வலது கையிலே ஏந்திருக்கிற தேவன். எப்படியா தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தனக்கு சொந்த ஜனங்களா தெரிந்து. நீ நான் எப்படிப்பட்ட ஜனம்னா, அவருக்கு பிரியமானவங்க. உங்க வீட்டுல 10 பேர் இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், கும்பு, கராத்தா, பாக்ஸிங்கு, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, செஸ்ஸு, இன்னும் டென்னிஸு, இன்னும் கபடி, இன்னும் விதமான சகல விதமான கலைகளையும் எல்லா விதமான விளையாட்டுல தேறி முதலிடத்தை பெற்று கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினா நீ ஆளா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. உன் பேரு டெல்லி பாராளுமன்றத்தில் கூட இருக்கலாம், ஆனா ஜீவ புஸ்தகத்தில் இருந்தான்னா தான் இப்ப பேரு. தேவ பிள்ளைகளை, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவர்கள்
எரிகிற நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைய ஏன் தெரியுமா? இன்னும் எவ்வளோ எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல. என்ன பாவம் செஞ்சீங்களோ, என்ன அநியாயமோ, என்ன அக்குறமோ தெரியல. கடவுளுக்கிட்ட கடவுள் உன்னை தெரிந்து கொள்ளல. நீ தெரிஞ்சுக்கின, நான் தெரிஞ்சுக்கினேன். நீ ஜெபம் பண்ற, நான் ஜெபம் பண்றேன். ஆனா ரட்சிக்கப்படல. எத்தனை வருஷமா ரட்சிக்கப்படல. ஏன்? அவருக்கு விருப்பம் இல்லை. தேவ பிள்ளைகள, யாருக்கு விருப்பம் இல்லையா? ஆண்டவருடைய கிருபைனால அவருக்கு விருப்பம் இருந்தாதான் ஒரு விலையை. அப்போ யோசிச்சு பாரு, நீயும் நானும் எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஆளு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனங்களாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த ஜனம் நம்ம, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதனால நீ எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமான ஜனங்க. அப்படின்னா என்ன? பரிசுத்தமான ஜனன்னா உன்னை மட்டும்தான் அவர் இரத்தத்தால கழுவி இருக்கிறாரு. உன்னை மட்டும். ஏன்? உன் ரத்த சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ரத்தத்தால கழுவினாரா? இல்ல இல்ல இல்ல. அவருடைய ரத்தத்தால நீ கழுவப்பட்டபடினால நீ பரிசுத்தம் உள்ள ஜாதி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் வீட்டுக்கார நிலைமை எனக்கு தெரியாது. என் கணவருடைய நிலைமை, மனைவியுடைய நிலைமை எனக்கு தெரியாது. அப்பா அம்மா எனக்கு தெரியாது. ஆனா ஜீவ புஸ்தகத்துல உன் பிள்ளைங்க பேர் எழுத அவர் விருப்பம் கொண்டு இருந்தார். ஆனா பாக்கியவான் தான், பாக்கியவதி தான். அதுல மாற்று கருத்து ஒண்ணும் கிடையாது. தேவ பிள்ளைகளை வாசிங்க. யோவேல் புஸ்தகத்துல தேவன் சொல்றாரு, யோவேல் எழுதின கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே எடுத்துக்கொள்ளுங்க. யோவேலின் புஸ்தகம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. யோவேல் 1:14 வாசித்து பாருங்க. பரிசுத்த உபவாச நாள நேயுமிங்க, விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஜனங்கள் தேவ கிருபையினால ஆண்டவர் சொல்றாரு. எப்படியா? பரிசுத்தமான உபவாசனால நியாயம் இங்க, விசேஷித்த ஆசாரிப்பு கூடாரங்களில மூப்பரு தேசத்தின் எல்லை குடிகளை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடுவரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவ பிள்ளைகளை, நீ பரிசுத்தமான பிள்ளையா இருக்கிறதுனால, தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டபடினால, நீ எங்கதான் தேவனை தேடி வரணும்னா, டிவிக்கு முன்னாடி உக்காந்தின்னு பாக்குறது சொல்லல. யூடியூப்பை பார்த்துக்கணும், வீட்லயே உக்காந்துக்கன்னு கறி சோறு மீன் சோறு துண்ணு உட்காந்துக்கிறேன். அதுக்காக உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தல. எங்க கூடி வரணுமா? யோவேல பற்றி பாரு. தேவ கிருபையினால பரிசுத்த உபவாச நாள நியாயமிங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள், மூப்பரியும் தேசத்தின் எல்லையில் குடியேறியும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துல கூடிவரை செய்து. கர்த்தரனும் ஆலயத்துலதான் நீ வந்து பலி சொல்ற. தேவன் உன்னை நோக்கி கூப்பிடார். தேவ சமூகத்துல உபவாசம் எடுக்கணும். பரிசுத்தம் உள்ள பிள்ளை நீ. உன்னுடைய ஜீவித்துக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, உன் பரிசுத்தத்துக்காக, உன் நீதிக்காக, உண்மைக்காக, உத்தமத்துக்காக, உன் பிரயாணத்துக்காக நீ தேவ சமூகத்துல வரணும். யார் சொல்றது? தீர்க்கதரிசி யோவேல் மூலமா தேவன் பேசுறார். வாசிங்க. கர்த்தருடைய கிருபை. யோவேல் 1:26 வாசித்து பாரு. 2:26 வாசிங்களேன். அப்ப நீ தேவாலயத்துல தேவனை தேடி
சாலமோன் எப்படி வனாந்தரத்திலே மோசே பக்தர் மூலமாக தன் தகப்பனாகிய தாவீது மூலம் கொண்டு வரப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை தேடி நாடி போனி அங்கே பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டு தேவனை துதித்து ஆராதித்து தேவாலயத்திலே தேவனை மகிமைப்பட்ட போது தேவன் இறங்கி வந்து சாலமோனை பார்த்து, சாலமோனை உனக்கு என்ன வேணும் கேளு என்று சொல்லி பிரத்யட்சணமான தரிசனத்தை கொடுத்த சர்வேஸ்வரன் உனக்கு வாழ்க்கை கொடுத்து இந்த உலகத்திலே முன்னும் பின்னும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யனாக அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தது போல நீயும் தேவாலயத்திலே தேவனை நாடி தேடி ஓடி வரும்போது யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கர்த்தருடைய கிருபையினால் 26ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஓ தேவ பிள்ளைகளே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. தேவனை நாடணுங்க, நீங்க தேவனை நாடி வரணும். என் தேவ பிள்ளையே, ஒரே இடத்துல உட்கார்ந்து தேவனை உன்னிடத்துல வரணும்னு நீ போராடி ஜெபித்தா உன் ஜெபம் ஏறெடுக்கப்படாது. உன் மடியிலே தான் உன் ஜெபம் விழும். நீ என்ன செய்யணும்? தேவனை நாடி போகணும். நீ மனுஷனையே நாட மாட்டேன்றியே, உன் மனுஷனையே நாடி போக மாட்ட, பெருமையை வாழ்ந்து கொண்டிருக்கிறியே. பெருமையின் ஆவி உனக்குள் இருக்குமானா இப்பொழுது உன்னை விட்டு கடந்து போக அவர் சித்தம் உள்ளவரானா கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவாரா? தேவப்பிள்ளைய, தேவனை நாடி போக வேண்டும். அப்படி போகும்போது சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடையும். உனக்கு திருப்தியை தருகிற தேவன் பேசு. இந்த பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளில் தேவனை தேடி அலங்கார வாசல் தேவாலயத்தில் வந்த கர்த்தருடைய பிள்ளை, உன் ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக தேவன் செய்வார். சம்பூர்ணமாக திருப்தி உள்ள வாழ்க்கை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க. எப்படி தேவன்னா உன் வாழ்க்கையில அதிசயமா இருக்கும். போன வருஷம் உன் வீட்டுல இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த வருஷம் உன் வீட்டுல இருக்கிற ஆசீர்வாதம் ஆச்சரியமா இருக்கும். போன வருஷம் உன் சரீரம் இருந்த நிலைமைக்கும் இந்த வருஷம் உன் சரீரம் இருக்கிற நிலைமைக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஏண்டானா அதிசயங்களை செய்கிற தெய்வத்தை சொந்த தெய்வமா ஏறெடுத்து அவரை நாடி வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைப்பதாக. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ மகிமை தேவ மகிமை. தேவனே நான் ஓமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். தேவனே நான் ஓமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோங்க பண்ணும் ஐயா எந்த தேவன். ஐயா, குற்றம் குறைகளை மன்னிக்கிறவரே, பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோங்க பண்ணும் ஐயா எந்த தேவனே. கிருபையாக நீ எனக்கு கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்னை அழைத்த அன்பின் தூதனாக செய்யும். தேவனே நான் உமதண்டையில்
பாதம் பணிந்து முத்தமிடுவேன் எந்த தெய்வமே. தேவனே நான் உமதண்டையில் நீ செய்த நன்மை பாதம் முத்தம் கண்ணீர் விடுவேனா. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்வே, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்தேன். தூங்கினாலோ என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்காவல்ல நாதா தேவனே நான் உரக்கரா உரித்தனா மரிகோஷபலகி சங்கரானே சர்வேஸ்வரனே தேவனே நான் உமதண்ட உரிக்கரதா நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கடைசியா வாசித்து முடிப்போம். 2 நாளாகமோ. தேவ கிருபை. என் அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் நல்லவர். அவர் நம்முடைய தேவன் வல்லவர். அவர் 2 நாளாகமோ 1ஆம் அதிகாரம் 4-5. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு கிரியாத் யாரீமில் இருந்து கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்க இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரின் குமாரன் பெசலெயேல் என்னும் பண்ணின வெங்கல பலிபீடம் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனோ சபையாரும் நாடி போனாங்க. தேவப்பிள்ளை கண்களை மூடி முழங்கால் படியிட கூடுமானா. இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை தேவனை நாடி போனான். எங்க? வனாந்தரமான இடம். நாடி வந்த உன் வாழ்க்கையிலே, தேவனை நம்பி நாடி வந்த என் வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசி பார்த்தேன். சாலமோனுக்கு தேவனை பார்த்து ஐயா ஐயா ஞானத்தை கொடுங்க ஆண்டவர், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். ஐயா ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஐயா. ஞானம் இல்லை எனக்கு ஆண்டவர். ஐயா படிப்பறி இல்லாதவன் ஆண்டவர். எல்லாரும் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்ட பாத்திரம் ஆண்டவர். எவ்வளவா நடத்தி வந்தீரே. இத்தனை வயது காலம் என்ன கரம்பிடிக்கிறேன். பூரா பாலாதாரானா பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தூங்க பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. ஐயா ஐயா என் தகப்பனே, வனாந்தர தெய்வமே, வனாந்தர தெய்வமே, வயல்வெளிகளின் தெய்வமே, லீலி புஷ்பமே, என் தகப்பனே, அப்பா ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, முற்பிதாக்களின் தேவனே, என்னை வாழ வைத்தவர். ஐயா 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 பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோங்க அண்ணும் ஐயா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோங்க அண்ணும் ஐயா எந்தன் தேவனே. கிருபையாக நீ
எனக்கு கிருபையாக நீ எனக்கு அருவதெல்லாம் அதனை அருமையாக என்னை அழைத்த அன்பின் சோதனையும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் வருவதேயன் ஆவல் பூமி இன்னும் நெருங்கி கர்த்தருடைய பிள்ளையே யோசிச்சு பாரு, நம்முடைய தெய்வம் எவ்வளோ நல்ல தெய்வம். நாடி வருகிறவர்களை, தேவனை தேடி வருகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறார். நீ நானும் அவருக்கு பரிசுத்தமான ஜனம் என்று தேவன் சொல்ல, பலி செலுத்துகிற உன்னை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்து உன்னை திருப்தியா சாப்பிட்டு மிச்சம் எடுக்கும்படி நான் செய்வேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை மறவாத, அவரை நாடி, அவரை தேடி போகும்போது சகல செல்வமும் நமக்கு கொடுக்க வல்லவராக. உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க மத்தியில் அசைவாடினதுக்காக ஸ்தோத்திரம், எங்க மத்தியில் எழுந்திருந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவகுமார், நீ பெரிய கூட்டத்தை பார்க்கிறவர் அல்ல, ஒரு மனம் உள்ளவர்களை அசைவாடுகிறவர், நாடி வந்தவர்களை ஆசீர்வதி. இந்த நாளில், இந்த வருஷத்துல அலங்கார வாசல் தேவாலயத்தில் அசைவாடுற தேவனை நாடி வருகிற யாவரா இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வரும்படி ஜெபிக்க அந்த ஒவ்வொருவரையும் பொறுப்பு. சாலமோனை ஆசீர்வதித்தது போல என் தேவன் அடியனை ஆசீர்வதி, உள்ளத்துக்கு ஏற்ற பாத்திரங்களையும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆம். யாவற்றையும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய இன்று என்றும் சதா காலங்களில் அடியேடு சகலபரிசுத்தவான் கர்த்தர் பிள்ளைகளை ஆளும். கர்த்தருக்கு சித்தமானவர் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து.